இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எக் காரம் மசாலா. அதுக்கு பேனில் ஆயில், கடுகு, ஜீரகம் இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வந்தோடனே ஒரு சிவப்பு மிளகாய் எடுத்துருக்கேன். அது கூட ஒரு பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு காரம் வேணாம் அப்படின்னா பச்சை மிளகாவை கூட நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஒரு வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். பெரிய வெங்காயமாக எடுத்துருக்கேன். நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருந்ததை வந்து ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா ரெட்டிஷாக வர நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஒரு 4-5 பூண்டை வந்து நான் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது நல்லா பொன்னிறத்துக்கு வந்தோடனே அந்த பூண்டையும் ஆட் பண்ணி அந்த பூண்டு ஸ்மெல் போகிற வர நல்லா வறுத்து எடுத்துக்கணும். கூட கருவேப்பிலையும் ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு, சால்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நான். இதில் வந்து மஞ்சத்தூள் 2 டேபிள் ஸ்பூன், மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து பூண்டு ஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம இந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கிறோம். இந்த மசாலா இது தெரியாமல் இருக்கிறதுக்காக தண்ணி தெளித்து எல்லாத்தையும் வந்து ஒன்று சேர்க்கறதுக்காக கொஞ்சமாக தண்ணி தெளித்து வேக விடுறேன். இதுக்கு வந்து நான் 3 முட்டை வந்து அவிச்சு எடுத்தேன். அதை கட் பண்ணி வச்சுட்டு இதோட ஆட் பண்ணிடுறோம், மசாலாவோட ஆட் பண்ணிடுறோம். சுவையான எக் மசாலா ரெடி. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.